இல்லை, அஜித்தை பொறுத்தளவுக்கு முழுக்க முழுக்க ஒரு ரேஸுக்கு போயிடல. ஒரு பக்கம் சினிமா, இன்னொரு பக்கம் ரேஸுன்னு இருக்கார். பட்டு பாலாவினுடைய ஒரு வழக்கமான படத்தில் இதுவும் ஒன்று, அவ்வளோதான். இதில் வந்து ஒரு வேறு புதிய முயற்சியும் ஒன்றும் எடுக்கலை. இல்லை, தமிழ் படங்களை பொறுத்தளவுக்கு மதகஜராஜா தான். ஏன்னா ஒரு 12 வருஷம் கழித்து வந்த ஒரு படம். ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் இசக். இன்னைக்கு வளப்பேச்சந்தன் அவர்கள் முதல் பகுதியில் பேசின ஒரு நடிகர். அந்த நடிகர் என்னென்னலாம் பேசினார் அப்படின்ற தொடர்ச்சியாக இருக்கலாம், இல்லை வேற யாரை பற்றி பேச போறாருன்றதை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் எல்லாரும் ஏற்றுக்கக்கூடிய விஷயம்தான். ஏன்னா ஒரு வகையில் பார்க்கும்போது ஏகே அவர்கள் அவருக்கு பிடித்தமான ஒரு கார் ஓட்டுவதில் எனக்கு ஆர்வம் இருக்குது, நான் அதை நோக்கி நான் பயணம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து இப்போ வின்னராகவும் ஆயாச்சு. அது ஒரு பக்கம். இவர் வந்து நான் சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு பொதுநல வாழ்க்கைக்கு வர்றேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த 2 விஷயங்கள் போகும்போது ஒரு வெற்றிடம் பெரிய அளவில் உண்டாகுது. ஸோ அடுத்து அந்த வெற்றிடத்தை நிரப்ப போகிறது யார் அப்படின்றதும் இன்ன வரையும் நம்ம முடிவு பண்ண போகுது. வரக்கூடிய எத்தனை பேர் அதை ஃபில் பண்ண போகிறாங்கன்றதும் தெரில. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து எப்படி வந்து இன்னும் வரக்கூடிய இந்த ஆண்டுகளில் எப்படி, ஏன்னா அதுவும் இல்லாமல் February 6 விடாமுயற்சியோடைய வெளியீடு. ஸோ இதையும் உங்களுக்கு சேர்த்து சொல்லுங்கள். இல்லை, அஜித்தை பொறுத்தளவுக்கு முழுக்க முழுக்க ஒரு ரேஸுக்கு போயிடல. ஒரு பக்கம் சினிமா, இன்னொரு பக்கம் ரேஸுன்னு இருக்கார். பட்டு வருடத்திற்கு ஒரு படம்னு பண்ணுவாருங்கிறது என்னுடைய கணிப்பு. இப்போ மட்டும் என்ன வருஷத்துக்கு 4-5 படமாக பண்ணிகிட்டு இருக்காரு கிடையாது. இல்லை, அதிகபட்சம் இன்னொரு படம் வரும், அவ்வளோதான். மற்றபடி வந்து வருஷத்துக்கு ஒரு படம்னு அவர் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருப்பார். இன்னொன்று வந்து இப்போ இந்த கார் ரேஸுக்கு வந்து பெருமளவு பணம் செலவாகும். இப்போ அங்கே தொடர்ந்து நீங்கள் ஜெயிச்சாதான் அங்கேருந்து உங்களுக்கு வருமானம் வரும், திருப்பி அதுக்குள்ளே போட முடியும். நீங்கள் அங்கே ஜெயிப்பதற்கான சூழலை இதுவரைக்கும் அவர் ஏற்படுத்தலை. இந்த 3வது இடத்துல அவர் இடம் வந்திருக்கிறாரு. பட் அது அவர் ஓட்டலை, அவரை சார்ந்த அவருடைய குழுவில் இருப்பவர்கள் ஓட்டின கார் இது. இப்போ அடுத்தடுத்த பந்தயங்களில் அவரே இறங்கி ஓட்டுறாரு. ஸோ இப்போ வெற்றி வாய்ப்புங்கிறது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அவர் கிடைக்குமாங்கிறது தெரியல. அப்போ அங்கே செலவு ஆக ஆக நீங்கள் சினிமாவுக்கு தானே வந்தாகணும். சம்பாரித்து அங்கே கொண்டு போய் போடுறதுக்கு தானே உங்களுக்கு சரியாக இருக்கும். அப்போ இந்த சினிமாவை அவர் வேணான்னு மனதளவில் நினச்சா கூட பொருளளவில் அவருக்கு சினிமா வேணும். ஸோ அதனால் நிச்சயமாக இங்கே வருவார், ஒரேடியாக விட்டுட்டு போவாருங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. பட் விஜயை பொறுத்தளவுக்கு இந்த தேர்தல் தான் அதை முடிவு பண்ணணும். ஒருவேளை இந்த தேர்தலில் அவர் ரொம்ப குறைவான ஓட்டு வாங்குறாரு, டோட்டலாகவே ஒரு 3%, 4% தான் ஒரு ஓட்டு வங்கி இருக்குது. ஆனால் பார்க்கும்பொழுது அப்படி இல்லை, பெரும் கூட்டம் அவர் பின்னால் நிற்கிது. நான் ரொம்ப ஆரம்பத்துலேருந்து சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா, வீட்டுக்கு ஒரு விஜய் ரசிகனாவது இருக்கான். அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப சொற்பமான வாக்குகள்லாம் அவர் வாங்க போகிறதில்ல. எனக்கு என்னுடைய அரசியல் அறிவுலாம் நமக்கு பெருசாக கிடையாது. என்னுடைய யூகத்தின்படி குறைந்தபட்சம் ஒரு 20% அவர் வாங்குவாருன்னு நான் நம்புகிறேன். ஓகே. ஸோ ஒரு வேளை அவர் வந்து இங்கே ஆளுங்கட்சியாகவும் வர முடியாமல், எதிர்கட்சியாகவும் வர முடியாமல், ஏதோ வந்து 10ஓட 11 இருக்கக்கூடிய ஒரு சூழல் அமைஞ்சதுன்னா நிச்சயமாக சினிமாவுக்கு வந்துடுவார். ஓகே. இல்லைன்னா அவருடைய அரசியல் பயணம் தொடரும். ஸோ இதை பொறுத்து தான் அவர்களுடைய சினிமா வாழ்க்கைங்கிறது. இது அடுத்த கட்டத்தில் எப்போவுமே வெற்றிடம்ங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் கதவை சாத்தி ஜன்னலை சாத்தி வச்சா கூட அங்கே காற்று இருக்கும். ஸோ அப்படி தான் சினிமாவும். ஒருத்தர் போயிட்டாருன்னா அதோட முடிஞ்சு போச்சுன்னு கிடையாது. போகிறவர் ஒரு நடிகர் மட்டும்தான். ஆனால் இயக்குனர் இருக்கார், தயாரிப்பாளர் இருக்கார், இசையமைப்பாளர் இருக்கார், எடிட்டர் இருக்கார், ஒளிப்பதிவாளர் இருக்கார். இவ்வளவும் சேர்ந்து தான் ஒரு நடிகரை உருவாக்குறாங்க. அவர் போனார்னா என்ன, அந்த இடத்துல வேற ஒருத்தர் வருவார். ஓகே ஓகே. ஸோ அதனால் இவங்க போயிட்டா அவ்வளோதான் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியும். ஓகே ஓகே சார். இப்போது வந்த அதாவது இந்த பொங்கல் செலிப்ரேஷனில் நிறைய படங்களை வந்து தூக்கி வச்சே கொண்டாடினாங்க. அப்படி வந்து பார்க்கும்போது எல்லாருடைய மனசுலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். பாலா அவர்களுடைய படம் கண்டிப்பாக ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ அந்த வகையில் வந்து வணங்கானை பற்றி இப்போது, அதாவது பொங்கல் அன்னைக்கு படம் வந்து போயிட்டுருக்கு, சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு பேச்சை காட்டிலும், இப்போது படம் வெளியில் வந்ததுக்கப்புறம் அதில் சில பேர் வந்து படங்களை மீண்டும் மீண்டும் பார்த்து அதில் ஒரு புதுசாக சில கருத்துக்கள்லாம் இவ்வளோ இருக்குது, அந்த மாதிரியான ஒரு படத்தை வந்து எப்பவும் கொடுப்பாரு, ஆனால் இந்த தடவை ரொம்ப வித்தியாசமாக கொடுத்துட்டாரு, ஸோ அப்படின்ற ஒரு பாராட்டுதலை வந்து அவர் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அதில் அந்த வணங்கானில் அப்படி என்ன ஒரு ஸ்பெஷலாக புதுசாக என்ன இருந்தது? அப்படி இல்லை, வணங்கானில் புதுசாக எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை. ஓகே. அவர் பாலாவினுடைய ஒரு வழக்கமான படத்தில் இதுவும் ஒன்று, அவ்வளோதான். இதில் வந்து ஒரு வேறு புதிய முயற்சியும் ஒன்றும் எடுக்கலை. மாற்றுத்திறனாளிகளுடைய வழியை வந்து ஒரு தொடர்ந்து இங்கே சொல்லிட்டே இருப்பார். இப்போ அவங்க உலகத்திலேருந்து அதை பார்க்கறதுங்கிறது எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் தான். ஏன்னா யாருமே கண்டுகொள்ளாத ஒருவரை
அவர் உலகத்திலேருந்து பார்க்கறதுங்கிறது உள்ளபடியே அது எல்லாராலையும் முடியாது. பாலாவால் மட்டுமே தொடர்ந்து இங்கே நிகழ்ந்துட்டு இருக்கு. இப்போ இந்த படத்தை மாற்றுத்திறனாளிகள் கொண்டாடுவாங்கங்கிறது ஒரு பக்கம். அதை தாண்டி இந்த படம் சொல்கிற மாறல் என்ன அப்படின்னா, பெண்களுக்கான மரியாதையை கொடுங்க. இப்போ அதுவும் பார்வை இல்லாதவர்கள்ட்ட நீங்கள் அப்படி வந்து ஒரு கடினமாக நடந்துக்காதீங்க, ஒரு கேவலமாக நடந்துக்காதீங்கிறது தான் அந்த படம் சொல்கிற கருத்து. பட் இதெல்லாம் நிஜ லைஃப்பில் இருக்கான்னா இருக்குது. இப்போ இதே அவர் படம் எடுத்த ராமேஸ்வரம் பகுதியில் இந்த குளியலறை இருக்கு இல்லையா, இந்த வெளியூர்கள்லேருந்து வர்றவங்க டிக்கெட்டு வாங்கிட்டு அங்கே ரகசிய கேமரா வச்சு வீடியோ பார்த்த ஒரு 2 பேரை அரெஸ்ட் பண்ணி நடந்துட்டு இருக்கு. அதே ஊர்ல தான் இந்த கதையை அவர் எடுத்திருக்காரு. இந்த படம் ரிலீஸ் ஆகிற சூழல்ல தான் அந்த சம்பவமே நடக்குது. அப்போ இதெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துட்டு தானே இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அவர் முன்கூட்டியே படமாக எடுத்ததெல்லாம் கொஞ்சம் வியப்புக்குரிய விஷயமா இருந்துச்சு. மற்றபடி பாலா வந்து அவருடைய ஸ்டைலே இதுதான். இதுலேருந்து அவரை முற்றிலும் நீங்கள் வெளியில் வாங்க வேற ஒரு படம் கொடுங்க அப்படின்னா அவர் சிரிச்சுட்டு போயிடுவார், அவ்வளோதான். அது தாண்டி ஒன்றும் நடக்க போகுது. ஓகே ஓகே. அப்படி இப்போ வந்த படங்கள்ல பாக்ஸ் ஆஃபீஸில் நிறைய படங்களை வந்து லிஸ்ட்டில் வச்சுருந்தோம். ஸோ இந்த படங்கள்லாம் வந்து வேற லெவலில் வந்துடும், இந்த படம்லாம் ரிலீஸ் ஆன அடுத்த ஒரு நாள்லேயே வந்து இதோடைய வருவாயெல்லாம் பெரிய அளவில் இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி சொல்லிக்கிற அளவுக்கான சில விஷயங்கள் ஏற்படலை. ஸோ அது எந்தெந்த படங்கள்னு சொல்ல வந்தோம்னா கேம் சேஞ்சராக இருக்கலாம். இதில் வந்து 1 நாள் 2 நாள் 3 நாள் கலெக்ஷன் தான் இல்லை. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ்னு ஒரு மொத்தமாக ஒரு கலெக்ஷன். ஸோ வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆனதில் இப்போ வந்ததில் பாக்ஸ் ஆஃபீஸோடைய ஒரு ரொம்ப பிரயோஜனமான ஒரு படம் அப்படின்னா எதை பற்றி சொல்கிறீங்க? இல்லை, தமிழ்நாட்டை தமிழ் படங்களை பொறுத்தளவுக்கு மதகஜராஜா தான். ஓகே. ஏன்னா ஒரு 12 வருஷம் கழித்து வந்த ஒரு படம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக மாறும்னு யாருமே நினைக்கல. ஏன்னா ஒரு 12 வருஷத்துக்குள்ளே எல்லாமே மாறிடுது. ஒரு 8 வயசு பையன் 20 வயசு பையன் நான் மாறிடுறேன். அவனுக்கு வந்து அவன் உலகம் வேறையாக இருக்கும். அப்போ அன்னைக்கு எடுத்த ஒரு படத்தை இன்னைக்கு எப்படி ரசிப்பான்? அல்லது 20 வயசு பையன் வந்து 32 வயசு பையனாக மாறி இருப்பான். 32 வயசு பையன் வந்து இன்னும் அதிக வயதோடு இருக்கும் பொழுது இது எப்படி வந்து அவங்க ஏற்றுக்க முடியும் இந்த படத்தை அப்படிங்கிற மாதிரிலாம் பல கேள்விகள் இருந்துச்சு. ஆனால் எல்லாரையும் ரசிக்க வைத்த படமாக மாறிடுச்சு. அப்போ இங்கே என்ன பொது விதி அப்படின்னா, நகைச்சுவை எல்லா காலத்திலையும் ஏற்றுக்கொள்ளப்படுது. எல்லா வயதினரும் கொண்டாடுகிற ஒரு விஷயமா காமெடி இருக்குது. அப்போ இந்த காமெடிங்கிறது மெல்ல மெல்ல தமிழ் சினிமாவிலேருந்து மறைஞ்சு ஆல்மோஸ்ட் ட்ரை ஆயிடுச்சு. ஒரு பக்கம் வடிவேல் போயிட்டார், இன்னொரு பக்கம் சந்தானம் போயிட்டார், விவேக் இறந்துட்டார். இப்போ காமெடிக்கு ஆளே இல்லைங்கிற சூழல் வந்துருச்சு. தியேட்டருக்கு போகிறவங்க கூட எரிச்சலோடு தான் திரும்பி வராங்க. ஒரு பக்கம் நிறைய பணத்தை எடுத்துகிட்டு போகிறோம், ஒரு பாப்கார்னை கொடுத்து மொத்தத்தையும் பிடிங்கிடுறாங்கன்னு கடுப்பாகுது. இன்னொரு பக்கம் பெரிய படம் காட்டுறாங்கன்ட்டு உள்ளே போனால் ஒன்றுமே இல்லையா, ஒரு சீனில் கூட சிரிக்க முடியன்ட்டு வர்ற மக்களும் இருக்காங்க. ஸோ இப்போ தியேட்டர்களும் மக்களை வெறுமையாக்கி திருப்பி அனுப்புகிற ஒரு காலத்தில் இங்கே வாங்க உட்காருங்க, ஜாலியாக சிரிங்க, ஹாப்பியாக எந்திரிச்சு போங்க, உங்கள் கவலைகளை ஒழிப்பதற்கு நாங்கள் வந்து ஒரு பெரிய மருந்து வச்சிருக்கோம், அதுதான் மதகஜராஜா அப்படின்ட்டு சுந்தரசி அடிச்சு விட்டாரு. மக்கள் கூட்டம் திரண்டு உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப என்ஜாயபுளாக அந்த படத்தை பார்க்குறாங்க. நான் 2வது முறையாக பார்த்தேன். சூப்பர். ஆமாம், குடும்பத்தோட ஒரு தடவை போனேன், தனியாக ஒரு தடவை போனேன். ஸோ அதனால எனக்கு வந்து ரொம்ப ஒரு மகிழ்வான ஒரு படமாக இருந்துச்சு. ஸோ அது இந்த மாதிரி படங்கள் வரணும் எப்போவுமே. வந்து ஒரு காலத்தில் அப்படிப்பட்ட படங்கள் நிறைய வந்துட்டு வாரத்தில் 5 படம்லாம் காமெடி படம் அப்படி விழுந்து சிரிச்ச காலமெல்லாம் இருக்கு. இன்னைக்கு ரொம்ப ட்ரை ஆகி போச்சு. சமீபத்துல சார் உங்களுக்கு கூட எப்படி சொல்றது, நகைச்சுவை அதிகமா தேவைப்படக்கூடிய சூழல் இருந்திருக்குன்னு நினைக்கிறாரு. அந்த எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி படங்கள் தேவைங்கிறது சுந்தர்சியும் சந்தானமும் சேர்ந்து, முக்கியமாக மனோபாலா அவர் இல்லாதது வந்து ஒரு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துச்சு இந்த படத்தை பார்த்த பிறகு. ஸோ அப்படி ஒரு அற்புதமான படமாக கொடுத்து நல்லா அந்த படம் போயிட்டு பல பேர் சோசியல் மீடியாவில் எகென்ஸ்டாக எழுதுறாங்க. இது இணையா ஒரு ஆபாச கூத்தா இருக்கு, இதெல்லாம் ரசிக்கிறீங்களே அப்படின்னு. அவங்களெல்லாம் ரொம்ப இறுகி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கே நான் சிரிக்கலைன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனெல்லாம் நீங்க என்ன பண்ண முடியும்? எல்லாம் அப்படியே இறுகி போய் தாரை ஊத்துனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருப்பாங்க போட்டு. ஸோ அப்படி கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நிச்சயமா. எனக்கு இயக்குனர் சங்கம்னு ஒன்று இருக்காங்கிற சந்தேகமே வந்துருச்சு. ஏன்னா இப்போ மிஸ்கின் மாதிரி நபர்கள் வந்து தொடர்ந்து இதே மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்காமல் இவங்க எடுத்துட்டாங்க. பேராமவுண்ட்னு ஒரு நிறுவனம், அவங்கள்ட்ட இவங்க பர்மிஷன் வாங்கியிருக்கணும். இப்போ அவங்க அந்த படத்தை பண்ணும்பொழுது ஒரு பெரிய தியேட்டர்கள் கிடைக்கும். ஏற்கனவே அஜித்துன்னா
நிறைய பேர் ரெடியாக இருப்பாங்க படம் போடுறதுக்கு. ரொம்ப சூப்பராக இருந்தது இன்னைக்கு பேசின ஒவ்வொரு பேச்சுகளுமே. அப்படி ஒரு சிறப்பான ஒரு வலைப்பேச்சுகள். இன்னும் அடுத்த 3ஆம் பகுதியில் என்ன பேச போறான்றதை தெரிஞ்சுக்கலாம். சஸ்பென்ஸோட வாங்க.